லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளா குழம்பு செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த தயிர் குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவும் ஈஸியா இருக்கும். அதே போல சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் 4ஆ கட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் 2ஆ கட் பண்ணிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, இஞ்சி பொடியை நறுக்குனது. ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வர டைம்ல ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். 3 சிட்டிக்கு அளவு பெருங்காயம். பாருங்க, வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் தூளோட வாசனை போகணும், அது வரலாம் நல்லா கலந்துருங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்துட்டு ஒரு 1.5 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு 1.5 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்ப நல்லா இது கலந்துட்டு நான் 1/2 லிட்டர் கெட்டி தயிரா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த தயிரை சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு இப்ப கைவிடாம நல்லா கலந்துருங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. தயிர் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும். நமக்கு கலர் நல்லா மாறும், இந்த மஞ்சள் கலரா வந்துடும். இப்ப இந்த டைம்ல பொடியை நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளவுதான்மா, நல்ல ஒரு டேஸ்டான தயிர் குழம்பு ரெடி.